கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலுக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி ಅடைகிறேன். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯರಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಧುರವಾದಂಥ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಕ್ರೈಸ್ಟ್ ಚರ್ಚ್ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನಾನು ಬರಮಾಡಿಕೊಳ್ಳೋನಾಗಿದ್ದೇನೆ. நான் நம்புகிறேன் இந்த சேனல் மூலமா நீங்க கேட்கிறதான தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் கர்த்தரை ಸ್ತೋತರಿக்கிறேன். ಈ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಕೇಳುತ್ತಾ ಇರುವಂತ ವಾಕ್ಯಗಳು ನಿಮಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನಂಬುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. இன்றைக்கு கூட என்னோடு கூட இதோடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ಇವತ್ತು ಸಹ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ನೀವು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ಕಣ್ಣುಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಪರಲೋಕದ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தின் ஆவியை தந்தவரே உம்மை ಸ್ತೋತರಿக்கிறோம். ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲಿಕ್ಕೆ ಕೊಟ್ಟಂತ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಒಳ್ಳೆ ಪುತ್ರ ಸಂತಾನದ ಅವಕಾಶಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ನಾವು ಸ್ತೋತ್ರವನ್ನ ಹೇಳುತ್ತೇವೆ. நாங்கள் அடிமையாக அல்ல, உம்முடைய பிள்ளைகளாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காய் நன்றி. ನಮ್ಮನ್ನ ದಾಸರನ್ನಾಗಿ ಅಲ್ಲ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನಾಗಿ ನೀವು ಆರಿಸಿಕೊಂಡಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இன்றைக்கும் இந்த வார்த்தை ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் விடுதலையும் கொண்டு வருகிறதுக்காக உம்மை ಸ್ತೋತರಿக்கிறேன். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಇವತ್ತು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವುದರಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ಸಂತೋಷವೂ ಸಮಾಧಾನವೂ ಬಿಡುಗಡೆಯೂ ಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕಾಗಿಯೂ ಸ್ತೋತ್ರ. உம்முடைய ஆண்டவரே சமூகம் இந்த இடத்துல எங்களை மூடிக்கொள்ளட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் தொடுவதாக ಇವತ್ತು ಸಹ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯು ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಲಿ, ಕೇಳುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಸಹ ಅದು ಆವರಿಸಿಕೊಳ್ಳಲಿ. நன்றி தகப்பனே. ವಂದನೆ ದೇವರೇ, இயேசுவின் நாமத்தினால, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆமென். ಆಮೆನ್. இன்றைக்கு கூட நான் உங்களோடு கூட இந்த சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள செய்வார். ಇವತ್ತು ಸಹ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿರುವಂತ ವಾಕ್ಯದ ಭಾಗ ಕೀರ್ತನೆ 37 ಅದರ 4ನೇ ವಾಕ್ಯ. ಆಗ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸುವಿ ಮತ್ತು ಆತನು ನಿನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವನು. வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನೀನು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று இன்னொரு இடத்துல சொல்லுகிறது. ದೇವರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಆನಂದವಾಗಿರುವುದೇ ನಮ್ಮ ಬಲ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದ ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಸಹ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಓದಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಯಸುತ್ತೇನೆ. சங்கீதம் 16வது அதிகாரம் 11வது வசனம். ಕೀರ್ತನೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯ ಅದರ 11ನೇ ವಾಕ್ಯ. 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ನೀನು ನನಗೆ ಜೀವ ಮಾರ್ಗವನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸುವಿ, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣ ಸಂತೋಷವಿದೆ, ನಿನ್ನ ಬಲಗೈಯಲ್ಲಿ ಶಾಶ್ವತ ಭಾಗ್ಯವಿದೆ. இன்னைக்கு நம்ம வாழ்றதான இந்த உலகத்துல நம்மளை சுற்றி அநேக பிரச்சனைகள் உண்டு. ನಾವು ಜೀವಿಸುತ್ತಾ ಇರುವಂತ ಈ ಪ್ರಪಂಚದ ಸುತ್ತಮುತ್ತಲೂ ಸಹ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು, ಹೋರಾಟಗಳಿದೆ. நம்மளை நெருக்கி வருகிற நிறைய சோதனைகள், பிரச்சனைகள், அநேக தேவையில்லாத மன கஷ்டங்கள் நம்மளை சுற்றி எப்பொழுதுமே நெருங்கி வருகிறது. ನಮ್ಮನ್ನು ಕುಗ್ಗಿಸುವಂತ ಅನೇಕ ಸುತ್ತಮುತ್ತಲು ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು, ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ನಮ್ಮನ್ನು ಅದು ತಾಕುತ್ತಾನೆ ಇವೆ. ஆனா இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல நாம். ಆದುದರಿಂದ ನಾವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ. நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲ. வேதம் சொல்வது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿರು, அவருடைய சமூகத்தில் பேரானந்தம் உண்டு, ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿತ್ಯ ಸೌಭಾಗ್ಯವಿದೆ ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதான டெம்பரவரி சொல்யூஷன்ஸை நம்ம தேடி ஓடுகிறோம். ನಮಗೆ ಸಂತೋಷವನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವ ತಾತ್ಕಾಲಿಕವಾದ ವಿಷಯಗಳನ್ನ ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆனா உங்களுக்கு தேவைப்படுறது கர்த்தருடைய சமூகமா இருக்கிறது. ಆದರೆ ನಿಮಗೂ ನಮಗೂ ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ದೇವರ ಸಮ್ಮುಖ ಮಾತ್ರ. ஏன்னா மத்தேயு புஸ்தகத்தை சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ಮೊದಲು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕು, ಆಗ ಇವುಗಳೆಲ್ಲವೂ ಸಹ ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இங்க கூட சங்கீதத்துல பார்த்தா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின்
வாஞ்சையெல்லாம் ವಿರುಪಂಗಳೆಲ್ಲ நிறைவேற்றுவார் ಎಂದು சொல்லி. ಇಲ್ಲೂ ಸಹ ಕೀರ್ತನೆಯನ್ನು ನೋಡಿದೆವು, ನೀನು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿರು, ಆತನು ನಿನ್ನ ಹೃದಯದ ಎಲ್ಲಾ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವನೆಂಬುದಾಗಿ ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದಿದೆವು. நிறைய நேரங்கள்ல நம்ம எதை நம்ம தியானிக்கிறோம்னாக்கா, ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಯಾವುದನ್ನ ಕುರಿತು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತೇವೆಂದರೆ, நம்ம இருதயத்துல இருக்கிறது நமக்கு வந்தாதான் நமக்கு மகிழ்ச்சி. ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿರುವಂತ ಆಸೆ ನಮಗೆ ಸಿಕ್ಕುವಾಗ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸ್ತೇವೆ. நான் நினைக்கிறத வாங்கும் போதுதான் எனக்கு மகிழ்ச்சி. ನಾನು ನೆನೆಸುವಂತದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಮಾತ್ರ ಸಂತೋಷ. நான் நினைக்கிறதெல்லாம் நடந்தாதான் எனக்கு சந்தோஷம். ನಾನು ನೆನೆಸುವುದೆಲ್ಲ ನಡೆದ್ರೆ ನನಗೆ ಸಂತೋಷ. என் பாக்கெட்ல பணம் இருந்தாதான் சந்தோஷம். ನನ್ನ ಜೇಬಿನಲ್ಲಿ ಹಣ ಇದ್ರೆ ಸಂತೋಷ. நான் நினைக்கிற வேலை கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம். ನಾನು ನೆನೆಸುವ ಕೆಲಸ ನನಗೆ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ನನಗೆ ಸಂತೋಷ. ஆண்டவரே எனக்கு இதை முதல் செய்யுங்க, அப்போ நான் உங்களை தேடி வரேன். ದೇವರೇ ಮೊದಲು ಈ ಕೆಲಸವನ್ನು ನನಗೋಸ್ಕರ ನೀನು ಮಾಡು, ಅನಂತರವಾಗಿ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಹತ್ರ ಹೇಳ್ತೇವೆ. நம்ம ஆண்டவர்கிட்டே வந்து ஒப்பந்தம் போடுவோம். ನಾವು ದೇವರ ಹತ್ರನೇ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ನಾವು ಮಾಡ್ತೇವೆ. எனக்கு இதெல்லாம் செய்யுங்க, அப்ப நான் ஆலயத்துக்கு வரேன். ನನಗೆ ಇದೆಲ್ಲವನ್ನ ನೀನು ಮಾಡಿದ್ರೆ ನಾನು ನಿನ್ನ ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு இதெல்லாம் நீங்க கொடுத்தாதான் எனக்கு சந்தோஷம். ನೀವು ಇದೆಲ್ಲ ನನಗೆ ಕೊಟ್ರೆ ನನಗೆ ಸಂತೋಷ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಹತ್ರ ಹೇಳ್ತೇವೆ. ஆனா கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருப்பதற்கு இந்த மெட்டீரியல் திங்ஸ் வந்து நம்மளை திருப்திப்படுத்தாது. ಕರ್ತನಲ್ಲಿ ನಾವು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸಂತೋಷವಾಗಿರಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಯಾವ ವಸ್ತು ಸಹ ಬೇಕಾಗಿರುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்களுக்கு, பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு, இல்ல பணம் இருக்கிறவங்களுக்கு, இல்ல பவர் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல சமாதானமும் சந்தோஷமும் இருக்கிறது இல்ல. ಬಹಳ ಹಣವಂತವರು, ಹಣ ಇರುವಂತವರು, ಕೋಟ್ಯಾಧೀಶರಿಗೆ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಇರುವುದಿಲ್ಲ. பணமோ பவரோ உண்மையான சந்தோஷத்தையோ உண்மையான ஒரு மகிழ்ச்சியோ மனுஷனுக்கு கொடுக்க முடியாது. ಹಣವೋ ಅಧಿಕಾರವೋ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ನಿಜವಾದ ಸಂತೋಷವೋ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸಂತೋಷವನ್ನ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனா அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல, ಫಿಲಿಪ್ಪನ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 11வது வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 11ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನಾವು ನಿಮಗಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. என் குறைச்சலினாலே நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமாகவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். ಕೊರತೆಯಲ್ಲಿದ್ದೇನೆಂದು ಸೂಚಿಸುವುದಕ್ಕೆ ನಾನು ಇದನ್ನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ನಾನಂತೂ ಇದ್ದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೇ ಸಂತುಷ್ಟನಾಗಿರುವುದನ್ನು ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ಬಡವನಾಗಿರಲು ಬಲ್ಲೆನು, ಸಮೃದ್ಧಿ ಉಳ್ಳವನಾಗಿರಲು ಬಲ್ಲೆನು. ನಾನು ತೃಪ್ತನಾಗಿದ್ದರೂ, ಹಸಿದವನಾಗಿದ್ದರೂ, ಸಮೃದ್ಧಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದರೂ, ಕೊರತೆಯುಳ್ಳವನಾಗಿದ್ದರೂ, ಯಾವ ತರದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿರುವವನಾದರೂ ಅದರ ಗುಟ್ಟು ನನಗೆ ತಿಳಿದದೆ. ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವಾತನಲ್ಲಿದ್ದುಕೊಂಡು ಎಲ್ಲಕ್ಕೂ ಶಕ್ತನಾಗಿದ್ದೇನೆ. இங்க பவுல் சொல்றாரு, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ಉಂಟು. ಇಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ರೂ ಸಹ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವಂತ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿದ್ದುಕೊಂಡು ನಾನು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಶಕ್ತನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நான் குறைச்சல பேசுகிறவன் அல்ல. ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನ ಕೊರತೆಗಳನ್ನ ಕುರಿತು ನಾನು ಮಾತನಾಡುವವನಲ್ಲ. என்னுடைய தாழ்மையை குறித்து நான் பேசுகிறவன் அல்ல. ನನ್ನ ಬಡತನವನ್ನ ಕುರಿತು ನಾನು ಮಾತನಾಡುವವನಲ್ಲ. என்னுடைய பட்டினியை குறித்து நான் பேசுகிறவன் அல்ல. ನನ್ನ ಹಸಿವನ್ನ ಕುರಿತು ನಾನು ಮಾತನಾಡುವವನಲ್ಲ. நிறைய நேரங்கள்ல நம்ம பிரச்சனையே புலம்புறவங்களாயிடுறோம். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನೇ ನಾವು ಪದೇ ಪದೇ ಹೇಳುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. நம்ம சுற்றி நெருங்குகிற நிறைய பிரச்சனைய பாவத்தையே நம்ம வாய்கள்ல, நம்ம சிந்தனையில, நம்ம இருதயத்துல நம்ம நிரப்புகிறவர்களாய், பேசுகிறவர்களாய், அதையே தியானிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ನಾವು ಅನೇಕ ಸತಿ ನಮ್ಮ ಸುತ್ತಲಿರುವಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳು, ಪಾಪಗಳು ಇದೆಲ್ಲವನ್ನ ಕುರಿತು ನಾವು ಪದೇ ಪದೇ ಮಾತನಾಡುವವರು, ಅದರಿಂದ ತುಂಬಿದವರಾಗಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்ல, ನಮಗೆ ಸಮಸ್ಯೆಗಳೇ ಇಲ್ಲ ಅಂತ ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்ல, ಸಮಸ್ಯೆ ಬರುವುದೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ನಾನು ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. ஆனா பிரச்சனையிலும் நம்ம இருதயம் மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿಯೂ ಸಹ
ನಾವು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸಂತೋಷದಲ್ಲಿ ಇರಬಹುದು. ஏன்னா உண்மையான மனமகிழ்ச்சி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. ನಿಜವಾದಂತ ಸಂಪೂರ್ಣವಾದ ಸಂತೋಷವು ಅದು ಕರ್ತನಿಂದ ಬರುವಂತದಾಗಿದೆ. அதான் பவுல் சொல்றாரு, நான் குறைச்சலில் இருந்தாலும் சரி, நான் தாழ்மையில் இருந்தாலும் சரி, நான் பட்டினியா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நான் நிறைவா இல்லாம இருந்தாலும் சரி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்றாரு. ಅದಕ್ಕಾಗಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾನು ಬಡವನಾಗಿದ್ರು ಸರಿ, ಸಮೃದ್ಧಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ರು ಸರಿ, ನಾನು ತೃಪ್ತನಾಗಿದ್ರು ಸರಿ, ಹಸಿವುಳ್ಳವನಾಗಿದ್ರು ಸರಿ, ನಾನು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ರೂ ಸಹ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಆತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேனாக்கா, நீங்க குறைச்சல்ல வாழுங்க, இல்ல பட்டினியா இருங்க, தரித்திரத்துல இருங்க, இல்ல நீங்க வேதனையில இருங்கன்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்மள சுற்றி வரலாம், ஆனா நம்மள தொட முடியாது. எப்போ நம்ம கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கும் போது. ನಾನು ನಿಮಗೆ ಕೊರತೆಯಲ್ಲಿರ್ರಿ, ನೀವು ಕಷ್ಟದಲ್ಲಿರ್ರಿ, ಕಣ್ಣೀರಿನಲ್ಲಿರ್ರಿ, ವೇದನೆಯಲ್ಲಿ ಇರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. ಇದೆಲ್ಲವೂ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರಬಹುದು, ಆದರೆ ಇದು ಯಾವುದು ಸಹ ನಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தாவீது சொல்றாரு, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருந்த காலத்தின் சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்துல நீங்க தந்தீங்கன்றாரு. ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ದ್ರಾಕ್ಷ ಲತೆಗಳು ಮತ್ತು ಖರ್ಜೂರವು ಮತ್ತು ಎಲ್ಲಾ ಬೆಳೆಗಳು ಬೆಳೆದಿರುವಂತ ಆ ದಿನಗಳಿಗಿಂತಲೂ ಸಹ ನೀವು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾದ ಸಂತೋಷವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருங்க. ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೆ, ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಏನೇ ಆಗಿದ್ರು ಸಹ ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರ್ರಿ. நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಆತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ನಾವು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದೇವೆ. வேதம் சொல்கிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், மந்தையில ஆடுகள் என்று போனாலும், தொழுவத்தில மாடுகள் என்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று தீர்க்கதரிசி புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ಅಂಜೂರವು ಚಿಗರದೆ ಹೋದ್ರು, ದ್ರಾಕ್ಷೆ ಲತೆಯು ಫಲವನ್ನ ಕೊಡದೇ ಇದ್ದರು, ಕುರಿ ಹಟ್ಟಿಯಲ್ಲಿ ಕುರಿ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರು ಸಹ ನಾನು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಳ್ಳವನಾಗಿರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರವಾದಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்து பாருங்க, அதுதான் உங்க இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿರ್ರಿ, ಆ ಒಂದು ವಿಷಯವೇ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಪರಿಪೂರ್ಣ ಮಾಡುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. உங்களுடைய உண்மையான திருப்தி, உங்களுடைய உண்மையான சந்தோஷம், உங்களுக்கு உண்மையான மன மகிழ்ச்சி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தான் உங்களுக்கு பேரானந்தம் வருகிறதா இருக்கிறது. ನಿಜವಾದ ಸಂತೋಷ, ನಿಜವಾದ ತೃಪ್ತಿಯು, ನಿಜವಾದಂತಹ ಹಲಲು ಘನವು ಎಲ್ಲವೂ ಸಹ ಅದು ದೇವರಿಂದಲೇ ಬರುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. நீங்க கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அந்த மன மகிழ்ச்சினால உங்க திருப்தி ஆக்கி பாருங்க, உங்க சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ದೇವರಿಂದ ಬರುವಂತ ಸಂತೋಷದಿಂದ ನೀವು ತುಂಬಿದವರಾಗಿರ್ರಿ, ಆಗ ನಿಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲಿರುವಂತ ಜನಗಳು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಆಶ್ಚರ್ಯಪಡುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஏன்னா அதுதான் உங்க இருதயத்தின் விருப்பத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ಆ ಒಂದು ವಿಷಯವೇ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನ ಕೊಂಡು ಬರುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? ಕರ್ತನಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರಲಿಕ್ಕೆ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? சங்கீதக்காரன் சங்கீதம் 27வது அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். ಕೀರ್ತನೆಗಾರನು ಕೀರ್ತನೆ 27ರಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. 4வது வசனம், 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ನನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ಯೆಹೋವನ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೂ ಆತನ ಮಂದಿರದಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡುವುದಕ್ಕೂ ನನಗೆ ಅಪ್ಪಣೆಯಾಗಬೇಕೆಂಬ ಒಂದೇ ವರವನ್ನು ಯೆಹೋವನಿಂದ ಕೇಳಿಕೊಂಡು ಅದನ್ನೇ ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. 5வது வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, ಅಪಾಯ ಕಾಲದಲ್ಲಿ ಆತನು ನನ್ನನ್ನು ಗುಪ್ತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಡಗಿಸುವನು, ತನ್ನ ಗೂಡಾರವೆಂಬ ಆಶ್ರಯ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಭದ್ರಪಡಿಸುವನು, ಪರ್ವತಾಗ್ರದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಇರಿಸುವನು. ஆபத்து நாள்ல நம்மளை மறைத்து வைத்து
நம்மளை திருப்தியாக்கி நம்மளை நடத்துகிறது தேவனுடைய சமூகமா இருக்கிறது. கர்த்தர் அவருடைய கூடாரத்தின் மறைவில் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறாரு. ಆಪತ್ತು ಕಾಲಗಳಲ್ಲಿ ಆ ಆಪತ್ತಿನಿಂದ ನಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸಿ ನಮ್ಮನ್ನ ಕಾಯುವವನು ದೇವರಾಗಿರುತ್ತಾನೆ. ಆಪತ್ತುಗಳ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರೇ ನಮ್ಮ ಆಶ್ರಯ ಸ್ಥಾನವಾಗಿರುತ್ತಾನೆ. சங்கீதக்காரன் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, நான் ஒன்றை தான் நாடுவாண்டுவரே, one thing I desire. ಕೀರ್ತನೆಗಾರನಾದಂತ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಒಂದೇ ಒಂದು ವರವನ್ನು ನಾನು ನಿನ್ನ ಹತ್ರ ಬೇಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಆಕಾಂಕ್ಷೆ ಪಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ಶತ್ರು ಎನ್னை ಸುற்றி ಪಾಳೆಯಂ ಇರಂಗಿನಾலும், ನನ್ನ ಸುತ್ತಲೂ ಶತ್ರುವಿನ ಸೈನ್ಯಗಳು ಬಂದು ಇಳಿದರೂ ಸಹ நான் அந்த நேரத்துல ரதத்தின் மீது குதிரை மேல என் நம்பிக்கையை வைப்பதில்ல. ನಾನು ಕುದುರೆಗಳ ಮೇಲೆಯೂ ರಥಗಳ ಮೇಲೆಯೂ ನನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನ ಇಡುವುದಿಲ್ಲ. அநேகர் ரதத்தை குறித்தும் குதிரைகளை குறித்து மென்மை பாராட்டுகிறார்கள், நானும் என் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மென்மை பாராட்டுவேன் சொல்றாரு. ದಾವೀದನು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ಅನೇಕರು ರಥಗಳಲ್ಲಿಯೂ ಕುದುರೆಗಳಲ್ಲಿಯೂ ಮಹಿಮೆಯನ್ನ ಹೊಂದುತ್ತಾರೆ, ಆದರೆ ನಾನು ನನ್ನ ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿಯೇ ನಾನು ಹೆಚ್ಚಳ படுத்தேன் என்பதாக எழுத்தானே. அவர் சொல்றாரு, எனக்கு பிரச்சனை வரும்போது எனக்கு சமாதானத்தையும் எனக்கு ஆறுதலையும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது உம்முடைய வீடா இருக்கிறது, உம்முடைய ஆலயமா இருக்கிறது, உம்முடைய சமூகமா இருக்கிறது என்று அவர் சொல்றாரு. ನನಗೆ ಸಮಸ್ಯೆಗಳು ನನಗೆ ಹೋರಾಟಗಳು ಬರುವಾಗ ನನಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವಂತದ್ದು ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನವು, ನಿನ್ನ ಆಲಯವು, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಎಂಬುದಾಗಿ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. உங்க பிரச்சனையின் அட்மாஸ்பியரை பணம் மாத்த முடியாம இருக்கலாம், ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಯ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ಹಣವು ಬದಲಾವಣೆ ಮಾಡದೇ ಇರಬಹುದು, ஒரு பவர் மாத்த முடியாம இருக்கலாம், ಒಂದು ಶಕ್ತಿಯು ಅದನ್ನ ಬದಲಾವಣೆ ಮಾಡದೇ ಇರಬಹುದು, இன்ஃப்ளூயன்ஸ் மாத்த முடியாம இருக்கலாம், ಯಾರೋ ನಿಮಗೆ ಕೊಡುವಂತ ಆ ಒಂದು ಮಾತು ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ಬದಲಾವಣೆ ಮಾಡದೇ ಇರಬಹುದು. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க, ಆದರೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕುಳಿತು ನೋಡ್ರಿ. ಸಿಟ್ ವಿತ್ ಜೀಸಸ್, ಯೇಸುವಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. அவர் உங்களை மாற்றவும் திருப்தியாக்கவும் மகிழ்ச்சியாக்கவும் அவர் போதுமானவரா இருக்கிறார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನ ಬದಲಾವಣೆ ಮಾಡಲು, ಆತನು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಮಾರ್ಪಡಿಸಲು, ನಿಮ್ಮನ್ನ ಸಂತೋಷ ಭರಿತರನ್ನಾಗಿ ಮಾಡಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. பாருங்க, பவுல் சொல்றது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்க நினைக்கும் போது உங்க இருதயத்துல உங்க புத்திக்கும் மேலான ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு உண்டாகிறதா இருக்கிறது. ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಹೇಳುವಾಗೆ, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಆತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದೇನೆಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳುವಾಗ, ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನಾಗೆ ನೀವು ಕರ್ತನನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಾಗ ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ನೀವು ಶಕ್ತರಾಗಿರುತ್ತೀರಾ. ಅವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಅಮರ್ந்திருப்பதே உங்களுக்கு பேரானந்தம். ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕಾಯುತ್ತಾ ಇರುವುದೇ ನಿಮ್ಮ ಸಂಪೂರ್ಣವಾದಂತ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. ಇದು எப்படி செய்யறதுன்னு தெரியலையா? ಇದನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡುವುದೆಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ವಾ? ಯೇಸುவை உங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு நீங்க அவருடைய பிள்ளைகளா இருப்பீங்கன்னா, ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ನೀವು ಜೀವಿಸುತ್ತಾ ಇರುವುದಾದರೆ, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ತಂಗಿದ್ದಾನೆ. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவோடு நம்மளை இணைக்கிறவரா இருக்கிறார். ಆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನೇ ನಿಮ್ಮನ್ನು ಯೇಸುವಿನೊಟ್ಟಿಗೆ ಆತನು ಸೇರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. இயேசுவை குறித்து நீங்க படிச்சது மாத்திரம் இல்ல, ಯೇಸುವನ್ನ ಕುರಿತು ನೀವು ಓದಿದ್ದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, உங்களுடைய வேத அறிவு மாத்திரம் இல்ல, ಆ ವೇದದಲ್ಲಿರುವಂತ ಆ ಅಧ್ಯಾಯನೂ ಮಾತ್ರವಲ್ಲ, அவரோடு உள்ளதான ஜீவனுள்ள ஒரு உறவை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரிஃப்ரெஷ் பண்ணுகிறவரா இருக்கிறார். ಆತನಲ್ಲಿರುವಂತ ಜೀವವುಳ್ಳ ಸಂಬಂಧವನ್ನ ಮತ್ತೆ ಆತನು ಪುನರ್ ಸ್ಥಾಪಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய சமூகத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. ಆ ಯೇಸುವಿನ ಸಮ್ಮುಖವನ್ನು ನಮಗೆ ಪ್ರಕಟಿಸುವವನು, ತೋರಿಸುವವನು ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ಆಗಿರುತ್ತಾನೆ. அவருடைய உதவியை கேட்டு பாருங்க, ಆತನ ಸಹಾಯವನ್ನು ನೀವು ಕೇಳಿ ನೋಡ್ರಿ. ஆண்டவரே, இந்த ஆபத்து நாள்ல, இந்த பிரச்சனையின் நாள்ல, எனக்கு இருக்கிற இந்த துக்கத்துல, வேதனையில, கண்ணீரில எனக்குள்ள சந்தோஷம் இல்ல ஆண்டவரே, சமாதானம் இல்ல ஆண்டவரே, என் இருதயம் அலமோதுகிறது ஆண்டவரேன்னு சொல்லி பரிசுத்தாவினை கேட்டு பாருங்க. அவர் இயேசுவோடு உங்களை அவர் இன்னும் அதிகமா இணைக்கிறவரா இருக்கிறாரு. அவருடைய சம்பந்தம் உங்க இருதயத்தை திருப்திப்படுத்துகிறதா இருக்கிறது. ಈ ಅಪಾಯ ಕಾಲದಲ್ಲಿ, ಸಂಕಷ್ಟವಾದಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರೇ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ, ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡೆಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನ ಯೇಸುವಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಆತನು ಸೇರಿಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. தாவீதாதான் சொல்றாரு, நான் ஆபத்து நாளை கண்டு பயப்படுவதில்லை.
ಅದಕ್ಕಾಗಿ ದಾವೀದನು ಸಹ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಅಪಾಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. அவருடைய சமூகத்தில் எனக்கு பேரானந்தம் உண்டு. ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಿತ್ಯ ಸೌಭಾಗ್ಯವಿದೆ. என்னை சுற்றி வைரிகள் பாளையம் இறங்கட்டும். ನನ್ನ ಸುತ್ತಲೂ ದಂಡುಗಳು ಬಂದು ಇಳಿದರೂ ಸಹ, எனக்கு விரோதமா என்ன ஆயுதங்கள் வந்தாலும் சரி, ನನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯಾವ ಆಯುಧಗಳು ಬಂದರೂ ಸಹ, கர்த்தருடைய சமூகத்துல எனக்கு ஆனந்தமும் பேரானந்தமும் விடுதலையும் எனக்கு நிச்சயமும் மகிழ்ச்சியும் அங்கே எனக்கு உண்டாயிருக்கிறது. ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ, ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಆನಂದವು, ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಸಂತೋಷವು, ಸಮಾಧಾನವು ನನಗೆ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க கூட தேவ சமூகத்தை தேடுறவங்களா இருப்பீங்கனாக்கா, ನೀವು ಸಹ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯ ಸಮ್ಮುಖವನ್ನು ಹುಡುಕುವುದಾದರೆ, அதுதான் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. ಅದೇ ನಿಮಗೆ ಸಂತೋಷವನ್ನ ಕೊಡುವಂತ ವಿಷಯವಾಗಿರುತ್ತದೆ. தாவீதுடைய ஒரு டிசைர், ದಾವೀದನ ಒಂದೇ ಒಂದು ಆಸೆ, எனக்கு ராஜ்யபாரம் வேணும் இல்ல, ನನಗೆ ರಾಜ್ಯ ಅಧಿಕಾರಗಳು ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, எனக்கு பொண்ணு வெள்ளி வேணும் அவர் கேட்கல, ನನಗೆ ಚಿನ್ನ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳಲಿಲ್ಲ, என்னுடைய ராணுவம் பெருசாகணும்னு கேட்கல, ಅವನು ನನ್ನ ಸೈನ್ಯ ದೊಡ್ಡದಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳಲಿಲ್ಲ. சமூகத்துல உம்மை பார்க்கணும் ஆண்டவரே, உடைய மகிமையை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஆண்டவரே என்றாரு. ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ನೋಡಬೇಕು, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಕುರಿತು ನಾನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ದಾವೀದನು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளேயும் இல்ல, அவங்களுக்குள்ளேயே அவ்வளவு ஒரு டிசையர் வாஞ்ச இருக்கணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நாமே அவருடைய ஆலயமா இருக்கிறோம், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அவர் இந்த இயேசுவை நமக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. ಆಗಿನ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಯಾರ ಒಳಗಡೆ ನಿತ್ಯವಾಗಿ ತಂಗಿರಲಿಲ್ಲ. ಆಗಲೇ ಅವರಿಗೆ ಇಷ್ಟು ಆಸೆ ಬಯಕೆ ಇರುವುದಾದರೆ, ಈಗ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಆತನು ತಂಗಿದ್ದಾನೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ನಾವು ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದು ದೇವರಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ನಾವು ಆತನನ್ನ ಕೇಳಿಕೊಳ್ಳುವಾಗ ಎಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಆತನು ಪ್ರಕಟಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. இயேசுவை நீங்க அறிகிற அறிவுல நீங்க வளரும் போது, பரிசுத்த ஆவியினால இயேசுவை நீங்க அறிந்து கொள்ளும் போது, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அநேக விஷயங்கள்ல நீங்க மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீங்க காண்பவர்களா இருக்கீங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಕುರಿತು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಆ ತಿಳುವಳಿಕೆಯಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೆಯುವಾಗ, ಅದನ್ನ ಕೇಳಿಕೊಳ್ಳುವಾಗ, ನೀವು ಬೆಳೀತಾ ಇರುವಾಗ, ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಲ್ಲಾ ವಿಧವಾದಂತ ಕಷ್ಟಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸಿ ಆತನು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸಂತೋಷದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ನಡೆಸುವ ಆತನಾಗಿರುತ್ತಾನೆ. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போறாரு. ಒಂದು ದಿನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾರ್ತಳು ಮರಿಯಳು ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அப்பொழுது மார்த்தாள் மரியாள் வீட்டுல வந்து மார்த்தாள் இயேசு வந்தார் என்ற சந்தோஷத்துல கிச்சன்ல போய் நிறைய சமையல் வேலை செய்யறாங்க. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾರ್ತಳು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತನ್ನ ಮನೆಗೆ ಬಂದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೋಗಿ ಹೇಳಿ ಅವಳು ಅಡಿಗೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಬಹಳ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ஆனா மரியாளோ, இயேசு வந்தாரு, இந்த நேரத்துல நான் எந்த விஷயத்திலும் பிஸியாக மாட்டேன், எந்த நேரத்தையும் நான் வீணாக்க மாட்டேன், அவருடைய பாதத்துல அமர்ந்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் தீர்மானம் பண்ணாங்க. ಅಲ್ಲಿ ಮರಿಯಳು, ನಾನು ಯೇಸು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದರು, ನಾನು ಯಾವುದಕ್ಕೂ ನನ್ನನ್ನ ಬಿಟ್ಟು ಕೊಡುವುದಿಲ್ಲ, ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಈ ಸಮಯವನ್ನು ನಾನು ಯೇಸುಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ ಮರಿಯಳು ಕೂತುಕೊಂಡಳು. ஆண்டவருடைய சமூகத்தை இல்லாம நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அநேக காரியங்கள் உங்களை கவலைப்படுத்தும். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ, ದೇವರ ಸಮ್ಮುಖ ಇಲ್ಲದೆ ನೀವು ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಒತ್ತಡವಾಗಿರುವುದಾದರೆ ಅದೆಲ್ಲವೂ ನಿಮಗೆ ಸಂತೋಷವನ್ನ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஏன்னாக்கா அநேக காரியங்கள் உங்களுக்கு அநேக கவலையும் துக்கத்தையும் கொண்டு வரும். ஆனா தேவைப்படுகிறது ஒன்றுதான், அவருடைய பாதத்துல அமர்ந்திருப்பது, அவருடைய சமூகத்துல நம்ம தங்கி இருப்பது. அதுதான் நல்ல பங்கு என்று இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்றாரு. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನಾವು ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಒತ್ತಡವಾಗಿರುವುದಲ್ಲ, ನಾವು ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಕಾಯುತ್ತಾ ಇರುವುದು. ಅದನ್ನು ನಾವು ಕಾಯುತ್ತಾ ಇರುವಾಗ ಆತನ ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾರ್ತಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಮರಿಯಳು ಅವಳಿಗಿರುವಂತ ಉತ್ತಮ ಭಾಗವನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ, ಅದೇ ಬೇಕಾಗಿರುವುದೆಂಬುದಾಗಿ ಮಾರ್ತಳಿಗೆ ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணும்போது, ಒಂದು ದಿನ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ சொன்ன ஆண்டவர்கிட்ட, ನಾನು ದೇವರ ಹತ್ರ ಹೇಳಿದೆ, எல்லா ரிசோர்ஸும் போயிடுச்சு ஆண்டவரே, ನನಗೆ ಬರ್ಬೇಕಾಗಿ ನನಗಿರುವಂತ ಎಲ್ಲ ಅನುಕೂಲತೆಗಳು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತು ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ. எந்த சோர்ஸுமே இல்ல ஆண்டவரே, ನನಗೆ ಯಾವ ಅನುಕೂಲತೆಯೂ ಸಹ ಇಲ್ಲ ದೇವರೇ. ஆனா இந்த முழு நேர ஊழியத்துக்கு என்ன நீங்க அழைச்சிருக்கீங்க, ನನ್ನನ್ನ ಪರಿಪೂರ್ಣವ ಅವಧಿಯ ಸೇವೆಗೆ ಕರೆದಿದ್ದೀರಾ. உங்க முகத்தை தான் நான் பாக்குறேன் ஆண்டவரே, ಈಗ ನಾನು ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನೇ ಮಾತ್ರ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் சொன்னாரு, ಆಗ ದೇವರು ನನ್ನನ್ನು ಹೇಳಿದ್ರು, எந்த ரிசோர்ஸும் போல
ಯಾವ ಆ ಒಂದು ಅನುಕೂಲತೆಯು ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಲಿಲ್ಲ. உன்னுடைய சோர்ஸ் யாரு? ನಿನ್ನ ಅನುಕೂಲತೆ ಯಾರು? அப்ப நான் யோசிச்சேன், ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. ஆண்டவர் சொன்னாரு, ಆಗ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, நீ எதெல்லாம் சோர்ஸ் நினைக்கிறியோ, ನೀನು ಯಾವುದೆಲ್ಲ ನನ್ನ ಅನುಕೂಲತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೀಯೋ அந்த சோர்ஸ் எல்லாம் உன்னை விட்டு போகும். ಆ ಎಲ್ಲ ಅನುಕೂಲತೆಯು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. ஆனா நான் மாத்திரம் தான் உன்னுடைய சோர்ஸ் நீ நினைச்சீனா, ನಾನು ಮಾತ್ರವೇ ನಿನ್ನ ಅನುಕೂಲತೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುವುದಾದರೆ, சோர்ஸ் இல்லாத இடத்துல நான் ரிசோர்ஸை நான் திறப்பேன். ಅನುಕೂಲತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ ಸಹ ನನ್ನ ಅನುಕೂಲತೆಯನ್ನ ಉಂಟು ಮಾಡುವಾತನಾಗಿರುತ್ತೇನೆ. அதனால இன்னைக்கு நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. இவங்க என்னை விட்டு போயிட்டாங்களே, அவங்க என்னை விட்டு போயிட்டாங்களே, இவங்க எனக்கு நன்மை செய்யறேன்னு சொன்னாங்களே செய்யலையே, அவங்க எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னாங்களே கொடுக்கலையே, இது எனக்கு நடக்கும்னு நினைச்சனே நடக்கலையே, இது எனக்கு வரும் நினைச்சனே வரலையே, எதை குறித்து கவலைப்படாதீங்க. அவருடைய சமூகத்துல அமர்ந்திருப்பத, அவருடைய முகத்தை தேடுகிறத, இயேசுவை அறிந்து கொள்கிறதுல உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ரிசோர்ஸ் திறக்கிறவரா இருக்கிறாரு. ಅಯ್ಯೋ, ನನಗೆ ಅವರು ಸಹಾಯ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, ಇವರು ಸಹಾಯ ಮಾಡ್ತೀನಿ ಅಂದ್ರು, ಅವ್ರು ನನಗೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡೋದನ್ನ ಬಿಟ್ಟು ಯೇಸುವನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕಾಲವನ್ನ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ, ನೀವು ಯೇಸುವನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ ಆತನು ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಅನುಕೂಲತೆಗಳಿಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಆತನು ತೆರೆದು ಕೊಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. உங்களுக்கு ஒரு சோர்ஸ் உங்களை விட்டு போலாம், ನಿಮಗೆ ಇರುವಂತ ಒಂದೇ ಒಂದು ಅನುಕೂಲತೆಯು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಬಹುದು. ஆனா ஆண்டவர் நிறைய ரிசோர்ஸ் திறக்க அவர் ஜீவனுள்ளவரா இருக்கிறார். ದೇವರು ಅನೇಕ ಅನುಕೂಲತೆಗಳನ್ನ ತೆರೆಯಲಿಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ, ಜೀವವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. சோர்ஸ் கிரியேட் பண்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. ಅನುಕೂಲತೆಗಳನ್ನ ಉಂಟು ಮಾಡುವಂತ, ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. ಆದುದರಿಂದ ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்க, ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಕಾದಿರಿ, அவருடைய முகத்தை தேடுங்க, ಆತನ ಮುಖವನ್ನ ಹುಡುಕಿರಿ. உங்க அட்மாஸ்பியர் ஆண்டவர் மாத்துவாரு. ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬದಲಾವಣೆ ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. ஏன்னா உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. என் சகோதர சகோதரியே, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಆತನನ್ನು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಆತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನಂಬುವಾಗ ಅದೆಲ್ಲವನ್ನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಾವು ಶಕ್ತರಾಗಿದ್ದೇವೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்க தரித்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க. ನಿಮ್ಮ ಬಡತನವನ್ನ ನೋಡಿ ನೀವು ಭಯಪಡಬೇಡ್ರಿ. உங்க கடனை குறித்து கவலைப்படாதீங்க. ನಿಮ್ಮ ಸಾಲವನ್ನ ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. ஐயோ உங்களுடைய வேலை போச்சே நீங்க துக்கப்படாதீங்க. ಅಯ್ಯೋ ನನ್ನ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದುಃಖ ಪಡಬೇಡ್ರಿ. இது நடக்கவே இல்லையேன்னு புலம்பாதீங்க. ಇದು ನಡೀಲೇ ಇಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದನ್ನೇ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಮಾತನಾಡಬೇಡ್ರಿ. உருவாக்குகிறவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. ಅದನ್ನ ಉಂಟು ಮಾಡುವವನು, ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡುವವನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறவர், உங்களையும் என்னையும் படைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನ ಇರುವ ಹಾಗೆ ಕರೆಯುವವನು, ನಿನ್ನ ನನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. முதலாவது அவருக்குள்ள கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನಲ್ಲಿ, ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿರಲಿಕ್ಕೆ ಕಲಿತುಕೊಳ್ಳ್ರಿ. அப்பொழுது உங்க இருதயத்தின் விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ಅನಂತರವಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಆಸೆಗಳನ್ನ ಆತನು ಪೂರ್ತಿ ಮಾಡುವನಾಗಿರುತ್ತಾನೆ. பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ಪವಿತ್ರ ಆತ್ಮ ಭರಿತರಾಗಿ ತುಂಬಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡ್ರಿ. டெய்லி வொர்ஷிப் பண்ணுங்க. ಅಂದ್ರೆ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ರಿ. வார்த்தையை பேசுங்க. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತನಾಡ್ರಿ. இயேசுவை அறிகிற அறிவின் வாஞ்சைய உங்களுக்குள்ள நீங்க கேளுங்க. ಯೇಸುವನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಆ ಒಂದು ಆಸೆ, ಆಕಾಂಕ್ಷೆಯನ್ನ ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಬಯಸಿರಿ, ದೇವರನ್ನ ಹುಡುಕ್ರಿ. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவை எனக்கு வெளிப்படுத்துங்க, உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க, இன்னும் ஆழமான உங்களுடைய சமூகத்துல என்ன கொண்டு போங்கன்னு இந்த காரியத்துக்காக டிசைர் பண்ணுங்க. மீதி எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாய் மாற்றுவார். ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಿನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, ಯೇಸುವನ್ನ ಕುರಿತು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಿಕೊಳ್ಳುವಾಗ ಆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ತಾನೇ ಅದೆಲ್ಲದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸಂತೋಷ, ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಆತ ನಿಮ್ಮನ್ನ ನಡೆಸುವಾತನಾಗಿರುತ್ತಾನೆ. இப்பொழுதே நான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னா அவர் உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். ನಾನು ಈಗಲೇ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನಿಜವಾಗಿಯೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷ ಭರಿತರಾಗಿರುವುದಾದರೆ ಆತ ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಎಲ್ಲ ಆಸೆ ಆಕಾಂಕ್ಷೆಗಳನ್ನ ಈಗಲೇ ಆತನು ನೆರವೇರಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறது. ಕೀರ್ತನೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, 1ஆம் வசனம் சொல்லுகிறது. 1ನೇ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், ಎಲ್ಲರಿಗೂ ನಾವು ತಿಳಿದಿರುವಂತ ವಾಕ್ಯವೇ, துன்மார்க்கோடைய ஆலோசனையில் நடவாமலும், ದುಷ್ಟರ ಆಲೋಚನೆಯಂತೆ ನೀ ನಡೆಯದೆ, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், ಪಾಪಾತ್ಮರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳದೆ, பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், ಪರಿಹಾಸ ಮಾಡುವವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀನು ಕೂತುಕೊಳ್ಳದೆ, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து,
ಕರ್ತನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ನೀವು ಅತಿ ಆಕಾಂಕ್ಷೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ರೆ, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ಹಗಲು ರಾತ್ರಿ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಳ್ಳವಂತ ಮನುಷ್ಯನು ಭಾಗ್ಯವಂತನು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. உங்களை திருப்தி ஆக்குறது அவருடைய சமூகம். ನಿಮ್ಮನ್ನ ತೃಪ್ತಿ ಪಡಿಸುವುದು ದೇವರ ಸಮ್ಮುಖ. உங்களை திருப்தி ஆக்குறது அவருடைய வசனம். ನಿಮ್ಮನ್ನ ತೃಪ್ತಿ ಪಡಿಸುವಂತದ್ದು ದೇವರ ವಾಕ್ಯ. அப்ப எங்கெல்லாம் நீங்க எதெல்லாம் செய்யக்கூடாது, எங்கெல்லாம் போக கூடாது, அது எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋಗಬಾರದು, ಏನ್ ಮಾಡಬಾರದು ಅನ್ನೋದ್ರ ಎಲ್ಲ ವಿಷಯಗಳನ್ನ ನೀವು ಈಗಲೇ ಅದೆಲ್ಲವನ್ನ ಸ್ಥಗಿತಪಡಿಸಿರಿ. அப்பொழுது ಆಗ கர்த்தர் உங்களுடைய ஏற்ற காலத்துல, ಆಗ ದೇವರ ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ அவர் நீங்க கனி கொடுக்கிற மரமாய் உங்களை அவர் திருப்தியாக்குவார். ನೀವು ಫಲ ಕೊಡುವಂತ ಮರವನ್ನಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನ ತೃಪ್ತಿ ಪಡಿಸುವಾತನಾಗಿರುತ್ತಾನೆ. அதனால நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. ಆದುದರಿಂದ ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, 3ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. ಅವನು ನೀರಿನ ಕಾಲುವೆಯಲ್ಲಿ ನೆಡಲ್ಪಟ್ಟಂತ ಮರವಾಗಿರುವನು. யாரு? கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன், அவருடைய சமூகத்தை தேடுகிற மனுஷன், கர்த்தரிடத்துல அவரே என்னுடைய மனமகிழ்ச்சி என்று வாழ்கிற மனுஷன் தன் காலத்தில் தன் கனியை தருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ಯಾರು ಕರ್ತನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಆತನ ಆನಂದದಲ್ಲಿ ಪಾಲನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾನೋ, ವಾಕ್ಯದಂತೆ ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾನೋ, ಅವನನ್ನ ಕುರಿತು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಅವನು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಫಲವನ್ನ ಕೊಡುವ ಮರದ ಹಾಗಿರುವನು ಎಂಬುದಾಗಿ. அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ಅವನು ಆ ಎಲೆಗಳು ಉದುರದೇ ಇರುವಂತ ಮರದ ಹಾಗಿರುವನು, ಅವನು ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರು ಸಫಲ ಮಾಡುವನೆಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. புயல் வராதுன்னு இல்ல, ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, காற்று அடிக்காதுன்னு சொல்ல, ಗಾಳಿ ಬೀಸುವುದೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. ஆனா உங்க வேர் அவருடைய சமூகத்துல நீங்க அமர்ந்திருக்கும் போது அது பலம் உள்ளதா இருக்கிறது. கிறிஸ்து தான் உங்க வாழ்க்கையின் வேரா இருக்கிறார். ನಿಮ್ಮ ಬೇರು ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ, ಅದು ಆಳದಲ್ಲಿರುವಾಗ ನೀವು ಬಲವಂತವರಾಗಿರುತ್ತೀರಾ. ನಿಮ್ಮ ಬೇರೆ ಆ ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. கிறிஸ்து உங்களுடைய வேரா இருக்கும் போது, ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮ ಬೇರಾಗಿರುವಾಗ, நீங்க அவருக்குள்ள நிலைத்திருக்கும் போது, ನೀವು ಆತನಲ್ಲಿರುವಾಗ, நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கும் போது, ನೀವು ಸಂತೋಷ ಭರಿತರಾಗಿರುವಾಗ, என்ன காற்றடிச்சாலும், என்ன மழை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், நீங்க இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பீங்க. ಏನೇ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಿದ್ರು, ಏನೇ ಮಳೆ ಸುರಿದ್ರು, ಏನೇ ಗಾಳಿ ತೂಫಾನುಗಳು ಬಂದ್ರು ಸಹ ನೀವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನೀವು ಎಲೆ ಉದರದೇ ಇರುವಂತ ಮರದ ಹಾಗೆ ನೀವು ದೃಢವಾಗಿರುತ್ತೀರಾ. நீங்க செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ನೀವು ಮಾಡುವಂತದೆಲ್ಲವನ್ನ ದೇವರು ಸಫಲ ಮಾಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. இருதயத்தை எல்லா வாஞ்சையை நிறைவேற்றுவார். ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಎಲ್ಲ ಆಸೆಗಳನ್ನ ದೇವರು ನೆರವೇರಿಸುವನಾಗಿರುತ್ತಾನೆ. கூட இந்த வார்த்தையை கேட்கும் போது கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை அவர் உங்களுக்கு வாய்க்க செய்வார் என்று சொல்லி நான் உங்களை ஆஸ்வதிக்கிறேன். ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇರುವಾಗಲೇ ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ನೀವು ಹೃದಯದಲ್ಲಿ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರುತ್ತೀರೋ, ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಎಲ್ಲ ಆಸೆ ಆಕಾಂಕ್ಷೆಗಳನ್ನ ದೇವರು ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತೇನೆ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. God bless you all. ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್.